எப்படி மாயா? இன்னும் என்னால அதை நம்பவே முடியல. ஏய், என்ன பேசிக்கிட்டே போற? அப்படி என்ன நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன்? 4 மாசத்துக்கு முன்னாடியே நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன எனக்கு எப்படி இது தெரியும்னு பாக்குறியா? டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என் கெரியர் அது இதுன்னு காரணம் சொல்லி என்ன நல்லா ஏமாத்திட்டு இருந்திருக்க. நான் உனக்கு தாலி கட்டும் போதே நீ பிரெக்னண்டா இருந்திருக்க. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்க. நீ சொல்றதுக்கெல்லாம் நானும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருந்திருக்கேன். ஆனா இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது. ஏய், என்ன நான் மட்டும் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலையா? உனக்காக நான் அவ்வளவு பெரிய வெயிட்ட விட்டுட்டு வந்தேன். இங்க வந்து எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? நானும் எல்லாமே உனக்காக தான் செஞ்சேன். மாயா, இப்ப அந்த ஆர்குமெண்ட்லாம் தேவையே இல்லை. சும்மா நீ செஞ்சதை நியாயப்படுத்தாத. என் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சமாவது யோசி. அதேதான் உனக்கும். ஏன் பக்க நியாயத்தை கேட்கவே உனக்கு மனசு இல்லைல்ல? விடு. நீ சொல்றது உனக்கு சரினா நான் செஞ்சதும் எனக்கு சரிதான். இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். சரி மது, அப்ப நாங்க கிளம்புறோம். உங்க முகமே சரியில்லை. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. வீட்டுக்கு வந்துட்டு போங்க அத்தை. இல்ல மாப்பிள்ள, வேண்டாம். ஜீவா இங்க இருக்கட்டும். மாயா சரியாகிற வரைக்கும் இவன் அவ கூடவே இருக்கட்டும். நாங்க கிளம்புறோம். அம்மா, என்னம்மா நீயே ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மது, நான் நல்லா தான் இருக்கேன். வர மாப்பிள்ள. சரி அத்தை. வர மது. ஒரு நிமிஷம் இரு. மது, மாப்பிள்ளையும் ஜீவாவையும் பாத்துக்கமா. சரிப்பா. அப்ப நாங்க வரோம் மாப்பிள்ள. சரி மாமா. ரேணுகா, சரி வாங்க மாப்பிள்ள. மது இருமா, நாங்க போய்க்கிறோம். வரோம். கௌதம், எனக்கு தெரியும்பா நீ உன் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு. நேத்து நான் அப்படி பேசி இருக்க கூடாது. மாயாவுக்கு இப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அந்த பதட்டத்துல தான் அப்படி பேசிட்டேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காதப்பா. என்ன மன்னிச்சிரு. டே மாப்பு, என் தங்கச்சி ஆரம்பிச்சிட்டா. கௌதம் கிளீன் போல்ட் ஆயிடுவான் பாரு. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்ட. இல்லப்பா, என்ன நடந்தாலும் நீ உன் தங்கச்சி அம்மா தம்பிய விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சூழ்நிலை யார் யாரோ நடந்துக்கிற விதத்தால இப்படி எல்லாம் நடக்குது. என்னைக்குமே நம்ம உறவை 3வது மனுஷங்க வந்து கெடுக்கிற மாதிரி இல்லாம நான் பாத்துக்கிறேன் கௌதம், நான் பாத்துக்கிறேன். அத்தை, யார 3வது மனுஷங்கன்னு சொல்றீங்க? மது, ஏன் மது இப்ப டென்ஷன் ஆவறீங்க? அவங்க யார பத்தி பேசினாங்க? அவங்க யார சொன்னாங்கன்னு அவங்களே சொல்லட்டும். சொல்லுங்க அத்தை, 3வது மனுஷங்கன்னு யார சொல்றீங்க? ஐயோ, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி நீ என்கிட்ட சண்டைக்கு வர? சண்டைக்குலாம் எதுவும் வரல, என்னன்னு தான் கேட்டேன். வேண்டாம், நான் எதுவுமே சொல்லல. நான் என் பையன் கிட்ட தான் பேசினேன், அதோட முடிச்சுக்கிறேன். உங்ககிட்ட பேசி தேவையில்லாம சண்டை போடலாம் நான் விரும்பல. அப்ப கடைசி வரைக்கும் மதுமிதா கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்ட. பாட்டி ப்ளீஸ் விடுங்க.
கௌதம், நீ எப்பவும் உன் தங்கச்சி மேல இதே பாசத்தோட இருக்கணும்பா. அதுதான் என் ஆசை. ஜீவா, ஜீவா, என்னால எந்திரிக்க முடியல. மாத்திரை சாப்பிடணும். மாத்திரை எடுத்து கொடு. இங்க பாரு, நான் உன்னை பாத்துக்கிறதுக்கு வச்ச நர்ஸ் கிடையாது. எதையுமே கேட்காம கொள்ளாம போய் செஞ்சுக்க தெரிஞ்சவளுக்கு மாத்திரை எடுத்துக்க தெரியாதா? போ, நீயே எடுத்துக்கோ. என்ன ஓவரா பேசுற? ஓவரா பேசாம வேற எப்படி பேசுவாங்க? உனக்கு எனக்கும் நடுவுல இவ்வளவுதான். இனிமே இப்படிதான் இருக்கும். நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பாக்குறேன். நீ உன் கரியரை டெவலப் பண்ண, என்ன வேணா பண்ணு, என்ன விட்டுரு.